இந்த கரிகாய் வந்து 100 ரூபாங்க. இங்கே பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்தேன். பச்சை மிளகா, ஒரு கை பச்சை மிளகா, அது நல்லா இல்லை. இது வந்து 10 ரூபா. இந்த ஒரு சவ் இது ஒன்று 10 ரூபாங்க. இந்த அவரைக்காய் 100 இன்னும் கொஞ்சம் கூட இருந்தது. இது 15 ரூபா இந்த அவரைக்காய். இது 1/4 கிலோ பீன்ஸு கொஞ்சம் கூட இருந்தது 30 ரூபா. இந்த அரை கிலோ கேரட்டு 40 ரூபாங்க. இங்கே மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் தூரம் போனோம்னா கொஞ்சம் கம்மியாக விற்கும். இங்கே எல்லாமே சேர்த்து 120 ரூபா ஆச்சு. காஸ்ட்லி. 2 நாளைக்கு கூட வர மாட்டேங்குதுங்க. கரிகாய் விலையே அதிகமாக ஆயிடுச்சு இப்போது. இந்த ஒரு சோசோ 10 ரூபாயா, 200 கிராம் விற்கும். ஒன்று 10 ரூபா. இந்த கேரட்டு 40 ரூபாங்க. 2 நாள் கூட வச்சுருக்க முடியல, மழை நேரத்தில் அழுகி போயிடுது. ஏன் தான் அப்படி காய் விலை கூட அதிகமாக விற்கிறாங்களோ தெரில. சொல்கிறோம், விவசாயி வந்து கஷ்டப்பட்டு வெளில கொண்டு வந்து விற்கும்போது அதை வாங்கி கடையில் விற்கிறவங்க எல்லா கூலியும் சேர்த்து சொல்கிறதுனால நமக்கு அதிகமாக தெரியுது. அப்படி அதிகமாக நம்ம வந்து அதை நினைக்க முடியாது. உங்கள் ஊர் மார்க்கெட்டில் உங்கள் பக்கத்து கடையிலலாம் என்ன விலை விற்கிதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை.